தமிழ்நாட்டு பெண்கள் விடுதலைக்காகவும் இந்த சமூக முன்னேற்றத்திற்காகவும் ஆற்றிய மகத்தான பங்களிப்பை வரலாறு நமக்கு எடுத்துரைத்து வருகிறது. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது, 1000 பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது என்ற அடிப்படையில் நம் நாட்டில் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் சம உரிமை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு திகழ்ந்து வருகிறது. பெண்களின் வெற்றியை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் விரிவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை எடுத்துரைத்திருக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு என்பது அவர்களுக்கான சலுகை அல்ல, பெண்களின் ஜனநாயக உரிமை என்பதை எடுத்துரைத்து பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வலியுறுத்தியிருப்பதுடன் தொகுதி மறுவரையறையை எதிர்த்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். Throughout history, women in Tamil Nadu have made remarkable contributions to the struggle for freedom and the progress of society. When one woman gains power, a family rises. When thousands of women gain power, an entire nation rises. Women make up nearly half of our country's population, and therefore they must be given equal rights and opportunities in governance. In this regard, the Tamil Nadu government, under the leadership of the Honorable Chief Minister, stands as a pioneer in empowering women politically. The Honorable Chief Minister has emphasized that the time has come to expand women's representation and enable them to achieve success in both the Legislative Assembly and Parliament. He has also made it clear that 33% reservation for women is not a concession but their democratic right, and has urged that it be implemented immediately. Further, the Honorable Chief Minister has led the Tamil Nadu Legislative Assembly in passing a separate resolution opposing the proposed delimitation of constituencies. உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் தமிழர்கள் சாதனைகள் படைத்து வருகின்றோம். ஒலிம்பிக் அரங்கில் தமிழ்நாட்டின் பெயர் தொடர்ந்து ஒலிக்க வேண்டும் என்ற உயர்ந்த இலக்குடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டின் திறமையான வீரர் வீராங்கனைகளே உலக தரத்திற்கு உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 10 சிறப்பு ஒலிம்பிக் மையங்கள் அமைக்க ரூபாய் 50 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. திறமை எங்கே இருந்தாலும் அதை தேடி கண்டறிந்து வளர்ப்பதே நமது அரசின் நோக்கம். அந்த வகையில் 8 முதல் 18 வயது வரையிலான விளையாட்டு திறன்மிக்க மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு முறையான பயிற்சி அளிக்க ரூபாய் 5 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கும் வீரர்களின் திறமைக்கு உரிய ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க ரூபாய் 22 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு என்பது வெறும் போட்டி அல்ல, அது உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி தரும் சக்தி. அதனால் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தினமும் 1 மணி நேர விளையாட்டு பாடவேளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விளையாட்டு நகரங்களில் மட்டுமல்ல, கிராமங்களிலும் வளர வேண்டும், கிராமங்களிலிருந்தும் சாம்பியன்கள் உருவாக வேண்டும். அந்த நோக்கில் தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்த ரூபாய் 42 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. திறமையை தேடுகிறோம், திறமையை வளர்க்கிறோம், திறமையை உலக அரங்கிற்கு அழைத்துச் செல்கிறோம். இளைஞர்களின் ஆற்றலை விளையாட்டின் மூலம் வளர்த்து தமிழ்நாட்டின் எதிர்கால சாம்பியன்களை உருவாக்கும் நோக்கில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறைக்கு ஒட்டுமொத்தமாக 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது நமது தமிழ்நாடு அரசு. இன்றைய இளைஞர்கள் நாளைய சாம்பியன்கள், அவர்களின் வெற்றியே தமிழ்நாட்டின் வெற்றி. Under the guidance of our Honorable Chief Minister, the Government of Tamil Nadu has strengthened its focus on sports and youth development, allocating 1051 crores to the youth welfare and sports development sector. This investment is about creating stronger pathways for young talent from the playing fields of today to the podiums of tomorrow. Today's young athletes, tomorrow's champions. It's their success that reflects Tamil Nadu's progress. பசி இல்லாமல் கல்வி, தடை இல்லாமல் கல்வி என்ற உயரிய நோக்கில்
பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் தொடங்கி வைத்த உணவு திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் முக்கியமான முன்னெடுப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான நமது அரசு மேற்கொண்டுள்ளது. இதுவரை 5ஆம் வகுப்பு வரை வழங்கப்பட்டு வந்த பெருந்தலைவர் காமராசர் அவர்களின் உணவு திட்டம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் முதல் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் 15,14,000 மாணவர்கள் பயன்பெற இருக்கிறார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ரூபாய் 710 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல குழந்தைகளின் ஊட்டச்சத்து, நலம் மற்றும் ஆரம்ப கல்வியை உறுதி செய்யும் வகையில் நடப்பாண்டில் 500 அங்கன்வாடி மையங்களை கட்டுவதற்கான முன்னெடுப்பையும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். The principle is simple. No child should have to choose between hunger and education. Education without hunger, education without barriers. Building on Perundalaivar Kamarajar's vision, the government, under the leadership of the Honorable Chief Minister, is expanding the school meal program from classes 1 to 5 to classes 6 to 8, benefiting 15.14 lakh students with an allocation of 710 crore rupees. போக்குவரத்து உதவி ஆணையர் திரு ஜூலியஸ் கிறிஸ்டோபர், பொறுப்பு ஆய்வாளர் திரு சி ராஜா அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர காமராஜர் சாலையை கடந்து போர் நினைவு சின்னத்தை கடந்து புனித ஜார்ஜ் கோட்டை வாயிலை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வாகனம் இன்னும் சற்று நேரத்தில் கோட்டை கொத்தளத்தை வந்தடைவிருக்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் திரண்டுள்ள பொதுமக்கள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்தவாறு சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu, who is here to take part in the Independence Day celebration. The piloting and outriding motorcade to the Honorable Chief Minister of Tamil Nadu is headed by Traffic Assistant Commissioner Thiru Julius Christopher and Inspector in charge Thiru C. Raja. இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்று தமிழ்நாட்டின் பெருமையை மேலும் உயர்த்த நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டையை நோக்கி விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu is en route to Fort St. George to participate in the grand Independence Day celebrations. அரசின் திட்டங்கள் வெறும் அறிவிப்புகளாக நின்றுவிடாமல் சமூகத்தின் கடைக்கோடி வரிசையில் நிற்கும் எளிய மனிதரையும் சென்றடைய வேண்டும் என்பதே மக்கள் நல ஆட்சியின் அடிப்படை நோக்கமாகும். கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், விளையாட்டு என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறமையை உலக அரங்கில் உயர்த்துவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மக்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் திட்டங்கள், அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை உருவாக்கும் கல்வி முயற்சிகள், விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள், பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் முன்னெடுப்புகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலன் ஒன்றையே ஆட்சியின் மையமாக கொண்டு நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த வளர்ச்சி பயணத்தை வழிநடத்தி வரும் சுதந்திரத்தின் சுடரொளியை நெஞ்சில் சுமந்து சமூக நீதியின் சிகரத்தை நோக்கி தமிழ்நாட்டை முன்னெடுத்து செல்லும் துணிவில் தளராதவர், உழைப்பில் ஓயாதவர், உறுதியில் பிறழாதவர், இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் மக்கள் மனதில் நம்பிக்கை நாயகனாகவும் திகழும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வரவேற்கிறோம். As we mark the beginning of a historic event, we extend a warm welcome to the Honorable Chief Minister of Tamil Nadu to the celebrations.
அன்பினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வின் தொடக்கம் இது. சுதந்திர தின விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருகவென பணிவன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் மதிப்புக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முப்படை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமைச் செயலாளர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். Lieutenant General V. Sri Hari, AVSM, SCSM, General Officer Commanding Headquarters, Dakshin Bharat Area, Rear Admiral Upal Gundu VSM, Flag Officer Commanding Tamil Nadu மற்றும் புதுச்சேரி Naval Area, Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram, Inspector General Yoginder Daka TM, Commander Coast Guard Region, Thiru Magesh Kumar Agarwal IPS, Director General of Police, Head of Police Force, and Dr. A. Amalraj IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, and Thiru T.S. Anbu IPS, Additional Director of General of Police, Law and Order. And மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் தனது குழு அணிவகுப்பு செய்வதற்கு தயார் நிலையில் இருப்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றார்கள். The Honorable Chief Minister has accepted the ceremonial guard of honor and is proceeding to inspect the parade in an open jeep. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறையினர் வழங்கிய அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டு காவல்துறையினரின் அலங்கார அணிவகுப்பை பார்வையிட்டு சிறப்பிக்க புறப்பட்டு செல்கிறார்கள். Ladies and gentlemen, the Honorable Chief Minister of Tamil Nadu will now inspect the parade. அணிவகுப்பு நடத்தும் பிரிவு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை அணிவகுப்பு பொறுப்பு அதிகாரி திரு என் மணிவர்ணன் தலவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 5ஆம் அணி. The parade overall in charge, Thiru N. Manivarnan, Commandant, Tamil Nadu Special Police, 5th Battalion. கவாத்து அணிவகுப்பு தலைவர் திரு என் ஆனந்தராஜ் உதவி தளவாய் தமிழ்நாடு சிறப்பு காவல் 12ஆம் அணி. The parade commander is Thiru M. Anandaraj, Deputy Commandant, Tamil Nadu Special Police, 12th Battalion. அணிவகுப்பு உப தலைவர் திரு பி சாமுடி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 13ஆம் அணி. The parade second in command is Thiru P. Samudi, Inspector, Tamil Nadu Special Police, 13th Battalion, Trichy. மரமான மாண்ட வழிச்செல்வ தேற்றம் என 4 ஏமம் படைக்கு வீரம், மானம், நல்ல வழியில் நடத்தல், அரசின் நம்பிக்கைக்கு உரியது ஆதல் எனும் 4 படைக்கு காவல் அரண்களாகும். விடுதலை உணர்வை நெஞ்சில் சுமந்து நாட்டின் பெருமையையும் கடமையின் கண்டியத்தையும் பறைசாற்றும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கும் வீரர்களின் அணிகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு காவல் அணிவகுப்பை பார்வையிடுகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர சிந்தனையை மனதில் நிறுத்தி அணிவகுத்து நிற்கும் வீரர்கள் படைகளை ஒவ்வொன்றாக பார்வையிட உள்ளார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சுதந்திர தின காவல் அணிவகுப்பில் படைப்பிரிவுகள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த அணிவகுப்பின் இருபுறமும் தமிழ்நாடு காவல்துறையின் குதிரை படையினர் கம்பீரமாக நிற்கின்றனர். காவல்துறையின் சிறப்பு காப்பு அணிவகுப்பினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு சிறப்பிப்பார்கள். அணிவகுப்பு முதலாவதாக
தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குழலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் ஏழாவதாக கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் 9ஆவதாக குதிரைப்படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister, and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஐயன் திருவள்ளுவரின் சமத்துவ சிந்தனையை அடிப்படையாக கொண்டு பிறப்பால் எந்த வேற்றுமையும் இல்லை, வாய்ப்புகளிலும் உரிமைகளிலும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்ற உயரிய நோக்கத்துடன் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு தொடர்ந்து பயணித்து வருகிறது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அனைவருக்கும் சமத்துவத்தை உறுதி செய்த அண்ணல் அம்பேத்கர், தமிழ்நாட்டின் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர், வெள்ளையர்களை முதலாக எதிர்த்து போரிட்ட இந்தியாவின் முதல் பெண்ணரசியான வீரமங்கை வேலு நாச்சியார், சமூக சேவைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய அஞ்சலையம்மாள் ஆகியோர்களை கொள்கை தலைவர்களாக கொண்டு சிறந்த ஆட்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu is on his way to the ramparts of Fort St. George. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்திலும் குடும்ப அட்டைகளில் பெயர் இடம்பெறாத அண்ணனாகவும் தாய் மாமனாகவும் இருந்து ஒரு குடும்ப உறவாக தனது கடமைகளை செய்து வருகிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் அண்ணன் சீர் என்ற மகத்தான திட்டத்தை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருமண நன்னாளில் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அண்ணனாக இருந்து 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையையும் வழங்குவது இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும். அதோடு மட்டுமல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கும் தருணத்திலும் அந்த குழந்தையின் தாய்மாமனாக இருந்து வரவேற்கும் வகையில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்பட உள்ளது. உறவு என்பது பெயரால் மட்டும் வருவதல்ல, தேவையான நேரத்தில் தோள் கொடுத்து கடமையை நிறைவேற்றுவதில் தான் உண்மையான